ஹாய் டியர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிரண்டை துவையல். இந்த பிரண்டை துவையலில் ஏகப்பட்ட மருத்துவங்கள் இருக்குது. கணக்கே இல்லாத நன்மைகளை நம்ம உடம்புக்கு அள்ளி கொடுக்குது தாங்க சொல்லலாம். இந்த பிரண்டை துவையல் நம்ம வாரத்தில் 2 டைம் சாப்பிட்டாலே போதும். கான்ஸ்டிபேஷனாக இருக்கட்டும், இல்லை பைல்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாமே கிளியர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையான நோய்களாக இருக்கட்டும், அதுவும் சீக்கிரமாக கிளியர் ஆயிடுது. அதாவது வயிற்றில் உள்ள கிருமிகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம குடல் புண்ணாக இருக்கட்டும், என்னென்ன வேஸ்டேஜ் நம்ம வயிற்றில் இருக்கோ அது எல்லாமே வெளியேற்றிடுது இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்றதுனால. சில பேருக்கு பசியே எடுக்காது, வயிறு எப்போதுமே மந்தமாகவே இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளமாகவும் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரண்டை துவையல் வாரத்தில் 2 டைம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக செரிமானம் ஈஸியாக செமிக்கக்கூடியதாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு இதில் கால்சியம், விட்டமின் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ரெகுலராக சாப்பிட்றதுனால கால் வலியாக இருக்கட்டும், முட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை கை வலி, நம்மளுடைய ஜாயிண்ட் எல்லாம் எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அது எல்லாமே சீக்கிரமாக க்யூர் ஆயிரும். மெயினாக கால் தேய்மானம், அதாவது முட்டி தேய்மானம், இவங்கெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றதுனால சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை. அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குது. பிரண்டையை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். பாருங்கள், ஒரு முடிச்சா இருக்குது பாருங்கள். இந்த முடிச்சு எதனாலனா நம்மளுடைய கை கால் எப்படி ஜாயிண்ட்லாம் ஆகுது. அதனால தான் இதை சாப்பிட்றதுனால நமக்கு ஜாயிண்ட் உள்ள பெயின் சீக்கிரமாக போயிடுது. இப்போது இதை க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம கையில் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்குது. இப்போது இதில் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா, அந்த சைடில் ஓரங்களுடைய ரஃப்பாக ஹார்டாக இதோடைய ஸ்கின் இருக்கும். அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரிமூவ் பண்ணலைன்னா நமக்கு அதில் அரிப்புத்தன்மை இருக்குது. அதனால் சாப்பிடும்போது கொஞ்சம் அரிச்சல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு அழகாக தெரியுது பாருங்கள். சைட்லலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த தோலை இந்த மாதிரி நைஃபால் நம்ம பீல் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பிரண்டையில் சின்னாம் சத்து கூட இருக்கும். இப்படி பலவிதமான சத்துக்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த பிரண்டையை சொல்ல போனால், இந்த பிரண்டையை வச்சு நம்ம துவையலும் பண்ணலாம், சட்னியும் பண்ணலாம். ஏன் கிராமப்புறங்களில் இன்னும் வரைக்கும் பிரண்டையை வச்சு காரக்குழம்பு, புளிக்குழம்பு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னும் வச்சிட்டு தான் இருக்காங்க. நமக்கு நாள்பட்ட புளிப்புலாம் நம்ம நெஞ்சிலே ரொம்ப நாளுக்கு ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்கும். அந்த புளிப்பு கூட இந்த பிரண்டை சாப்பிட்றதுனால சீக்கிரமாகவே போயிடுதான். வாங்க இப்போ பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிடலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நான் பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரண்டை 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதோடைய தோலை நல்லா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. எவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குது. இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விடலாம். டக்குன்னு நமக்கு சுருண்டு வந்துடும் இந்த பிரண்டை. இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம 5-6 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு 5-6 பூண்டு ஸ்லைஸ் பண்ணி இது கூடவே சேர்த்து அந்த வெங்காயமும் அந்த பூண்டோடைய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். ஏன் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும்னா, நம்ம இது ஒரு 3 to 5 days வரைக்கும் கெடாமல் அப்படியே நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு இருக்கும். அதனால தான் இதை நம்ம தண்ணி போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 10 to 15 days வரைக்கும் நமக்கு அப்படி கெடாமல் இருக்கும். நல்லா வதக்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி தனியாக எடுத்துருக்கேன், முழு தனியாக. அதையும் இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் இதை வதக்கின பிறகு நம்ம துவையல் காரத்துக்கு நமக்கு எவ்வளோ காஞ்ச மிளகு தேவையோ அதை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 3 எடுத்திருக்கேன். அதை பிச்சு போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன், பட் வீடியோவில் கவர் ஆகாமல் போயிடுச்சு. இப்போது அந்த துவையலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணி நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதோடைய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே கருவேப்பிலை வந்து முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடணும். அது ஆறின பிறகு நம்ம மிக்சியில் கொஞ்சோண்டு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், நல்ல ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட நரன்னு இருக்கக்கூடாது, நல்ல ஃபைனாக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம தாளிசை பண்ண போகிறோம். இது தாளிசை கொடுக்கறதுனால தான் நமக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். இதில் கடுகு உளுத்த பருப்பு போட்டு நல்லா தாளிசை பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இதில் ஆட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கலாம் துவையல், அதோடைய விழுதை எடுத்து இதில் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி துவையல் அரைச்சிருக்கோம். அதோடைய தண்ணி வந்து இதில் நம்ம வதக்கும் போது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் நமக்கு கெடாமல் அப்படியே வரும். பாருங்கள், அதோடைய ஈரப்பதெல்லாம் நல்லா உரிச்சு நமக்கு ட்ரை ஆகிறது உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே அழகான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, பிரண்டை துவையல் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதில் அவ்வளோ விட்டமின் இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.